ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 20, 21, 22 3 நாளும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஜுவல்லரி எக்ஸ்போ அப்படின்னு திருச்சியில் போட்டிருந்தாங்க. 2 இடத்துல போட்டிருந்தாங்கங்க. ஒரு எக்ஸ்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரம்பா ஊர்வசி தேட்டர்னு இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஹோட்டல் சம்பத்தில் போட்டிருந்தாங்க. இன்னொரு எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் ப்ரீஸ் ரெசிடென்சியில் போட்டிருந்தாங்க. 2 எக்ஸ்போக்குமே 80% டிஸ்கவுண்ட் இருக்கிறதா அதில் சொல்லியிருந்தாங்க. நான் வெள்ளிக்கிழமை ஒரு எக்ஸ்போவுக்கும் சனிக்கிழமை இன்னொரு எக்ஸ்போவுக்கும் போகலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேங்க. நாம் நினச்சதெல்லாம் எங்கெங்கே நடக்குது. நம்ம ஒன்று நினச்சா வேலை வேறொரு விதமாக கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். 2 எக்ஸ்போக்குமே வெள்ளிக்கிழமையும் போக முடியல, சனிக்கிழமையும் போக முடியல. சரி, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக 2 எக்ஸ்போக்குமே போய் பார்க்கணும். எங்கள் ஜுவல்லரி செட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்றதை பார்க்கணுன்றதுனால எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். சாயந்தரம் தான் என்னால் போக முடிஞ்சது. சாயந்தரத்துக்கு மேலே போய் ஃபஸ்ட்டு சத்திரத்தில் தாங்க பார்த்தோம். சத்திரத்தில் வெள்ளி, சனி 2 நாள் மட்டும் போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை உள்ளதை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அது எங்களுக்கு தெரியலை. அங்கே போனோன்னா ஏமாற்றம் ஆயிடுச்சு. சரி, ஜங்ஷனில் ப்ரீஸ் ரெசிடென்சிக்குனாவது போகலான்னு உடனே நாங்கள் அங்கே கிளம்பி போனோம். இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்றதுனால கூட்டம் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சுங்க. நல்ல புது புது வெரைட்டியாக இருக்கும், நிறைய இருக்கும், ரொம்ப காசும் கம்மியாக இருக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஏதாவது ஒரு 2-3 செட்டாவது எடுத்துடணுன்னு ரொம்ப ஆசையாக அந்த எக்ஸ்போவில் போய் நான் பார்த்தேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே ஒட்டியான செட்டு. இது 650 ஒரு செட்டு. நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டேன். எல்லாமே அழகாக இருந்தது. ஆனால் 650 ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகம்தான்னு தோணுச்சு. நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அழகழகான இருந்தது. நான் என்ன நினச்சிட்டு போனேன்னா, ஒரு டிசைனுக்கும் ஏற்ற மாதிரி விலை வேறுபட்டிருக்கும். அதனால நம்ம அதில் ஏதாவது ஒன்று நல்லா இருந்ததுன்னா எடுக்கலான்னு போயிருந்தேன். ஆனால் எல்லாமே இங்கே ஒரே ரேட்டு தான் போட்டிருந்தாங்க. தோடு தனியாக, ஒரு மாடல் செயின் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வெரைட்டியாக டேபிள் போட்டு அதுக்கு விலையும் கீழே டேக் பண்ணி ஒரு இடத்துலையும் போட்டிருந்தாங்கங்க. அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருந்தது. நம்மளுக்கு கண்டிப்பாக ஒட்டியானம் தேவைப்படாது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்றனால அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பார்க்க போயிட்டோங்க. இது 200 ரூபா. தோடு எல்லாமே 200 ரூபாங்க. நல்ல கல் வச்சு அழகாக இருந்தது ஸ்டோன் எல்லாம். ஆனால் இதுவும் 200 ரூபா. இதுலேயும் பார்த்தேன் நிறைய வெரைட்டி, நிறைய கலர்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிசைனில் நிறைய கலர்ஸ் இருந்தது. ஆனால் இதில் நிறைய வெரைட்டி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. நானும் நம்ம கண்ணுக்கு தான் எதுவும் தெரியலையான்னு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிண்டி கிளறி பார்த்தேங்க. ஆனால் நான் பார்த்த டிசைன் மாதிரியே வேறு கலரில் தான் இருந்ததை தவிர நிறைய வெரைட்டி என் கண்ணில் தென்படலை. நார்மலாக நான் எங்கே போனாலும் தோடு தாங்க வாங்குவேன். ஏன்னா அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெரைட்டி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி போடுறதுக்கும் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி போட நல்லாவும் இருக்குன்றதுனால நான் இதில் தான் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இதில் ஒன்றுமே எனக்கு தெரியலங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஸில் இருந்ததுங்க. நம்ம நிறைய கலருக்கு பார்த்திங்கன்னா தோடு நம்ம போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு அமையாது. ஆனால் இங்கே நிறைய வேரியேஷனான கலரில் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த கலர்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய கலர் தோடு இருந்துச்சு. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணணும்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போவுக்கு வந்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் நீங்கள் எடுத்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வேர் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு சேம் கலர்லேயே, ட்ரெஸ்ஸோட கலர்லேயே இங்கே கிடைக்கும். அதுதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய டேபிள் இருக்குது. இங்கேயே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் வேறு எதையும் வாங்க முடியாது அப்படின்றதுனால இந்த இடத்த விட்டு வேறு டேபிளுக்கு போகலான்னு கிளம்பிட்டேங்க. அடுத்த டேபிளில் எல்லாமே 350 ரூபாய்க்கு இருந்தது. இது முத்து வச்ச செயின், அதுக்கு கலராக டாலர் மட்டும் வேறு வெரைட்டியில் இருந்தது. தோடும் இருந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் டைப் மாதிரியும் இருக்குது. கழுத்தை ஒட்டி போட்டுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கும் மேட்சிங்காக தோடு இருந்துச்சுங்க. நான் என்னோடய ஜுவல்லரி வீடியோலேயே போட்டிருப்பேன். எனக்கு இந்த மாதிரி முத்து வச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு. இதில் நிறைய வெரைட்டி இருக்கும்னு எதிர்பார்த்தேங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே செயினாக இருந்தாலும் சரி, இல்லை கழுத்துக்கு நம்ம நெக்லஸ் மாதிரி இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் இருந்துச்சு. அந்த டாலர் மட்டும்தான் வேரியேஷன் ஆச்சு. அதனால் எனக்கு பெரிய அளவில் இதை அட்ராக்ட் பண்ணவே இல்லைங்க. சும்மா எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நான் பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி முத்து வச்சது ரொம்ப பிடிக்குன்றதுனால ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று மாட்டிடாதா, நம்ம வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு செலவு வச்சிட மாட்டோமான்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. கும்பலை பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைன்னவும்
நிறைய கொஞ்சம் கும்பல் வரதாங்க செஞ்சிச்சு. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த அளவுக்கு கும்பல் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த டேபிளில் நெக்லஸ் போட்டிருந்தாங்க. 850 ரூபா ஒரு செட்டு எதை எடுத்தாலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா இருந்துச்சு, ஆனால் எந்த வெரைட்டியுமே இல்லை. ஆனால் நிறைய கலர்ஸுங்க. நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி போடணுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே உங்களுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கோ சேம் அதே கலர்லேயே. ஏன்னா நம்ம வெளியில் போய் எடுத்தோன்னா ரோஸ் கலர் அப்படின்னா ஒரு 2 கலர் தான் இருக்கும். ரோஸ்லேயே 2-3 ஷேடில் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து நிறைய ஷேடு அந்த மாதிரி இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் 850 ரூபா ரொம்ப அதிகமாக எனக்கு தெரிஞ்சதுங்க. இது வெளியிலலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு கிடைக்குங்க. இதில் வந்து 80% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. அப்போ இன்னும் எவ்வளோ கம்மியாக கிடைக்க வேண்டியது. ஆனால் இது 850 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதா? நீங்கள் வியூவர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை உண்மையாலுமே விலை கூட தானா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே என் தொண்டை குயில் தொண்டை, இதில் வேறு தொண்டை வேறு கட்டிக்கிச்சு. முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பேச முயற்சி பண்ணியிருக்கேங்க. பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காக தோடும் கொடுத்துருந்தாங்க. அடுத்த டேபிளுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா இதுலேயும் டாலர் வச்சு நிறைய கலராக மணி கோர்த்த மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா ஒன்றிச்சு பார்த்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம பாசி மாதிரி உள்ளது கோர்த்துருந்தாங்க, பெரிய பெரிய பாசி மாதிரி. அதில் கீழே டாலர் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 150 ரூபாங்க. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு பாசி வந்து வெல்வெட் மாதிரி இருந்துச்சுங்க. இதெல்லாம் பாருங்கள், வெல்வெட் மாதிரி இருக்குது அந்த பாசியில். ஒன்று இந்த வெல்வெட்லாம் போயிடுமா என்னன்னு தெரில. ஆனால் இந்த பாசிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகாது, கலர் சாயம் போகாது. ஏன்னா இதெல்லாம் பாசின்றதுனால எவ்வளோ நாளானாலும் அப்படியே இருக்கும். இது தாங்க கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. 150 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னவோ இந்த மாதிரி போடுறது பிடிக்காதுன்றதுனால இதை நான் வாங்கலை. பட் 150 ரூபாய்க்கு ஓகே தான், இது நம்ம வாங்கலாம். 150 ரூபாயாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. வராங்க, பார்த்துட்டு உடனே இந்த டேபிள்லேருந்து போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் இதை எடுத்த மாதிரி தெரியல. சரி, அடுத்த டேபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். எல்லாமே பிளாக் மெட்டலில் இருந்துச்சுங்க. நெக்லஸ், அட்டிகை, அப்புறம் செயின் மாதிரிலாம் இருந்தது. இதில் தான் கொஞ்சம் நிறைய வெரைட்டி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. எல்லாமே 350 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க. இது கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஒரு டிசைனுமே உங்களுக்கு யூனிக்காக இருக்க மாதிரி இருந்தது, நல்லாவும் இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு செட்டுக்கு தோடு இருந்தது பேரு, ஒரு செட்டுக்கு தோடெல்லாம் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரியே ஒவ்வொரு செட்டுக்கு நெத்திச்சூடியும் இருந்ததுங்க. நம்ம கவரிங் கோல்டு கலர் வாங்குகிறோம்ல, அதை எது வாங்கினாலுமே சரி, கொஞ்சம் சரியாக நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணலைனாலோ இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுனாலோ உங்களுக்கு கருத்து போயிடும், ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த பிளாக் மெட்டலில் என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கருத்து போகாது. அப்படியே கருத்து போனாலும் அது ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளாக் மெட்டலுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் எலுமிச்சம் தண்ணியில் லைட்டாக ஊற வச்சுட்டு அதை நல்ல சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனோன்னா கொஞ்சம் அப்போதைக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம எங்கேயாவது போடணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் போட்டு போயிட்டு வரலாம். இது வச்சுருந்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரிலாம் ஆகாது, நல்லாவே இருக்கும், ரொம்ப நாள் வரும். அதுக்கும் அடுத்த டேபிளில் 350 ரூபாங்க ஜிமிக்கி. நிறைய வெரைட்டி இருந்தது, அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. முத்து வச்சு அதே மாதிரி கோல்டு கலரில் நிறைய வெரைட்டியான கலர்ஸில் சூப்பராக இருந்தது. ஒன்று பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. பெரிய ஜிமிக்கி 350 ரூபா சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்ல. ஆனால் இதுலேயே சின்ன ஜிமிக்கியும் இருந்துச்சு, அதுவும் 350 ரூபா தான். அப்படின்னும் போது இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இதில் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதில் பெரிய ஜிமிக்கியை வேணால் 350 ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க, அது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். ஆனால் சின்ன ஜிமிக்கி எனக்கு தெரிஞ்சு இது விலை கூட மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம வெளியிலேயே ரோட்டு கடையிலேயே எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன ஜிமிக்கி பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கெல்லாம் வெளியில் இதே சைஸுக்கு உள்ளதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. அதனால் இது 350 ரூபான்னும் போது கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் என்ன, ஒரே மாடல்லையே நிறைய கலர்ஸ் இருக்குது, அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷல். ஏன்னா நம்ம எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் எந்த கலரில் வேணும்னாலும் நம்ம அந்த கலரில் எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்க, இந்த ஜிமிக்கியும் 350 ரூபா தான். இது வந்து சின்ன ஜிமிக்கி தாங்க, கேமராவில் காட்டும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது. இதெல்லாம் நான் ரோட்டு கடையில் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் பார்த்துருக்கேங்க. என் பிள்ளைங்க நான் டவுனுக்கு போகும்போது ரோட்டு கடையில் உள்ள ஒரு ஜிமிக்கியும் பார்ப்பேன், விலையெல்லாம் கேட்பேன். அதே மாதிரி செயின், நெக்லஸ்ஸு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் விலை கேட்பேங்க.
பிள்ளைங்களாம் திட்டுவாங்க, நீ என்ன வாங்க போறியா, எதுக்கு நீ விலை கேட்குற அப்படின்னு. இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்ததுனால தான் இது எது கூட இருக்குது இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சினாலும் நம்ம டக்குன்னு வாங்கிடலாம். அடுத்த டேபிள்லேயும் 350 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இதுவுமே பாசி வச்ச செயின் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்டன்ட் வந்து உங்களுக்கு மாறி மாறி இருந்தது. டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேயே தோடும் இருந்ததுங்க. அதுவும் 350 ரூபா தான். நல்ல பெரிய டேபிள் போட்டு அப்படியே முழுசாக எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடுறாங்கங்க. அதுக்கு விலையும் பக்கத்துலேயே டேக் பண்ணி வச்சிடுறாங்க. எதை எடுத்தாலும் அந்த ரேட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அடுத்த டேபிளில் 150 ரூபான்னு போட்டிருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தேன். நம்ம வந்து ஜடைக்கு பின்னாடி அழகாக பெண்டன்ட் மாதிரி வச்சுக்குவோம்ல, அந்த மாதிரி உள்ளது தாங்க. இதெல்லாம் 150 ரூபா. பின்னாடி நம்ம இப்போ தலையில் சென்டரில் நம்ம சும்மா சொருகிக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய வெரைட்டி, நிறைய கலர், நிறைய டிசைன் இது இருந்துச்சுங்க. இது நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை, பார்த்தேன். ஆனால் நிறைய கலர்லையும் நிறைய வெரைட்டியாகவும் இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கோல்டு மெட்டல் மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தாங்க. இது மாதிரி ஸ்டோன் வச்சும் இருந்தது. இதை வங்கின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தலையில் பின்னாடி பக்கம் சென்டரில் நம்ம மாட்டிக்கலாம். பார்க்கும்போது அழகாக இருக்கும். நம்ம சாரீலாம் கட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணிட்டு போனோன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். இதுலேயே ஜடை ஃபுல்லாகவுமே ஜடைப்பட்ட மாதிரியும் விற்கிறாங்கங்க. அதுவும் வந்து நான் ஆப்லலாம் பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஏதாவது கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஜடைப்பட்ட மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பூவெல்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அந்த ஜடைப்பட்டையே உங்களுக்கு கிராண்டாக இருக்கும். இப்போ தான் புதுசு புதுசாக நிறைய டிசைனில் பின்னாடி பின்னல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி அழகாக நல்ல பெரிய பெரிய பின்னலாக போட்டு டிசைனான பின்னலாக போட்டுட்டு அதை வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாண பொண்ணுங்களே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாங்க அந்த கல்யாணத்துக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் பூ வைக்கிறாங்க. ரிசப்ஷனுக்கு அப்படி இல்லைன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் பூவெல்லாம் அதிகமாக வைக்கிறது கிடையாது. பேருக்கு கொஞ்சமாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பின்னாடி நிறைய பெண்டன்ட் மாதிரி வச்சு தான் வைக்கிறாங்க. இந்த டேபிளில் நான் விலையெல்லாம் ரொம்ப பார்க்கவே இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டிகை மாதிரி இருந்துச்சு, நெக்லஸ் மாதிரி இருந்துச்சு, செயின் மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நிறைய வெரைட்டியாக இருந்தது. கோல்டு கலரில் இருந்துச்சு, அதே மாதிரி மெட்டல் பிளாக் மெட்டலில் இருந்துச்சு, கலர் வச்ச மணிலையும் நிறைய இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இங்கேயுமே நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ விலைன்னு நான் அங்கே வந்து பார்க்கவே இல்லைங்க. எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இருந்தால் 350 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே 150 ரூபாயில் எதுவுமே இல்லைங்க. 1-2 டேபிளில் மட்டும்தான் 150 ரூபாய்க்கு இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே வந்து விலை கூடையில் தான் இருந்தது. 350 ரூபாய்க்கு கீழே எந்த இதுவுமே இல்லை. அதனால் இதுவும் எனக்கு தெரிஞ்சு 350 ரூபாயாக தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1450 ரூபாய்க்கு அடுத்த டேபிளில் இருந்துச்சுங்க. என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். சின்ன நெக்லஸ் கழுத்தை ஒட்டி போடுவோம்ல அந்த மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம் மாதிரி இல்லாமல் ஆரத்துக்கும் நெக்லஸ்க்கும் இடையில இருக்கும்ல அந்த மாதிரி உள்ள அளவுலையும் இருக்கிறது இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக தான் இருந்துச்சு. ஒரு டிசைன் வந்து 1 மட்டும்தான் இருந்துச்சு. ஆரம் மட்டுமும் தனியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆரம் நெக்லஸும் தனியாக இருந்துச்சு. இதுலேயுமே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இதுலேயுமே வந்து உங்களுக்கு செட்டாக தோடும் வந்துடும். இது ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சுங்க. 1450 ரூபா. நிறைய வெரைட்டி இருந்தது. பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருந்தது. ஆனால் 1500 வச்சுக்கோங்களேன். 50 ரூபா தானே கம்மி. இந்த ஒரு டிசைன் மட்டும்தாங்க எனக்கு கொஞ்சம் பெருசாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இது வாங்கினோன்னா டக்குன்னு கருத்துருமா என்னன்றதும் எனக்கு தெரியலை. எங்கள் வீட்டுக்கார்ட்ட இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேங்க, கேட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, இப்போ எதுவும் ஃபங்க்ஷன்லாம் இல்லைல்ல, இப்போ எதுக்கு எடுக்கிற, 1500 எதுக்கு செலவு பண்ணுற, அதெல்லாம் உனக்கு கிடையாதுன்ட்டாரு. எனக்கு என்னவோ இந்த டேபிள் மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. 1500 ஓகேவாக தான் தோணுச்சு. ஏன்னா வெளியிலையுமே இது வந்து 1500 தாங்க சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே இதில் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் ஒர்த்து இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். 1-2 மட்டும் நல்ல கிராண்டாக இருந்ததுங்க. அந்த மாதிரி உள்ளதை வேணால் நம்ம 1500 எடுத்துக்கலாம். மிச்சது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் 1500 வந்து நான் எடுக்க மாட்டேங்க. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இது ஒரு செட்டு வாங்கினோன்னா தோடு, ஆரம், நெக்லஸ்ஸு அழகாக நல்லா கிராண்டாக போயிடலாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு.
ஆனால் வீட்டுக்காரர் வாங்கி தர்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் அடுத்த டேபிளுக்கு போக வேண்டியதாகிடுச்சுங்க. அடுத்த டேபிளில் எதை எடுத்தாலும் 100 ரூபாங்க. கல் வச்ச கிளிப்பு தான், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிலையும் பாருங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு கிளிப்பு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாததுனால சும்மா அதை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேங்க. அடுத்த டேபிளில் 4250 ரூபாய்க்கு நல்ல செட்டான நகையாக இருந்துச்சு. ஆரம், நெக்லஸ், தோடோட மாட்டலும் இருந்ததுங்க. அதோட சேர்த்த நெத்திச்சுட்டியும் இருந்தது. ஒரு செட்டில் நெத்திச்சுடி இருந்தது, ஒரு செட்டில் நெத்திச்சுடி இல்லை. ஆனால் இது நல்லா கிராண்டாக இருந்ததுங்க. 4250 ரூபா. இதெல்லாம் தனித்தனியான பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டாங்க. பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி செட்டெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. அதனால் வெளியில் எவ்வளோ விலை, இது விலை கூடையா கம்மியான்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இவ்வளோ கிராண்டாக நகை வாங்கி வைக்கிறது தேவையில்லாத செலவு தாங்க நான் நினப்பேன். கல்யாண பொண்ணோ இல்லை ஏஜ் அட்டன் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறோம், அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நகை வாங்குகிறோம் இது மாதிரி அப்படின்னா கூட ஓகே தான். ஆனால் நம்ம சும்மா நார்மலாக ஃபங்க்ஷனுக்குன்னு வாங்கினோம்னா இந்த காசு தேவையில்லாத செலவு தான் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா இந்த நகையே 4250 ரூபா, இன்னும் ஒரு 2750 ரூபா போட்டோன்னா 1 கிராம் தங்கமே வாங்கிட்டு போயிடலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிராண்டாக போடணுன்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வேணால் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தங்கத்தில் வாங்கி போடணுன்னா எத்தனை பவுனுக்குங்க வாங்க முடியும்? அந்த மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா வேணால் ஒன்று வாங்கி வச்சுக்கலாங்க. உண்மையை சொல்லணுன்னா எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு கவரிங் நகையில் காசு போட்டு வாங்குறதுக்கு மனசே வராதுங்க. கண்ணால் பார்த்து ஆனந்தப்பட்டோமா அப்படியே கிளம்பி போனோமான்னு இருப்பேங்க. நான்லாம் 4000 ரூபா கொடுத்து ஒரு நகை வாங்குறதுக்கு 4 நகை வாங்கினீங்கன்னா 4 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடலான்னு தாங்க நான் நினப்பேன். ஒரு டிசைனுமே யூனிக்காக இருந்தது, அழகாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்ல கிராண்டாகவும் இருந்துச்சு. எந்த டிசைனுமே ரிப்பீட் ஆகவே இல்லை. அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா நம்ம பார்த்த நிறைய டேபிளில் உள்ளது ஒரே மாதிரி டிசைன் தான், கலர் மட்டும்தான் வேறையாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைனுமே ரிப்பீட் ஆகவே இல்லை. ஒரு டிசைன் மாதிரி இன்னொரு டிசைனே நீங்கள் பார்க்கவே முடியாது. அழகாக இருந்தது, நல்ல கிராண்டாகவும் இருந்தது. இதில் தாங்க நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இதுலேயே பக்கத்தில் இன்னொரு டேபிளும் போட்டு அதுலேயும் நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டிசைனை யாரும் நான் போயிட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு வர வரைக்குமே ஒருத்தருமே எடுத்த மாதிரி எனக்கு தெரியலங்க. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலரில் எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கலர் அந்த பாசி மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இருக்க மாதிரியும் இருந்துச்சு. நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. டைமும் வேறு இல்லை. நாங்கள் போனது சாயந்தரத்துக்கு மேலே போனோம். அதனால் எதையுமே ரொம்ப என்னால் கவர் பண்ண முடியல. ஆனால் ஒரு டிசைனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு கண்ணு தாங்க பத்தலை. அந்த டேபிளில் ஃபுல்லாக எல்லாம் கோல்டு கலர் மாதிரி இருந்தது. இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா கீழே அந்த பாசி மாதிரி இருக்கிறது, அதே மாதிரியே நிறைய கலர் பீட்ஸ் மாதிரி வச்சு அழகாக இருந்தது. அடுத்தது 150 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அட்டிகை மாதிரி தான் இருந்துச்சு, கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி. இதுலேயும் நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க. இந்த மாதிரி டிசைனில் போடுறது என் முகத்துக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வாங்க மாட்டேங்க. அடுத்த டேபிளில் 350 ரூபாய்க்கு வளையல் தாங்க இருந்தது. வளையலில் நிறைய வெரைட்டி இருந்தது, நிறைய டிசைன் இருந்தது. ஒரு வளையலில் பாக்ஸில் 2 வளையல் உள்ள மாதிரியும் இருந்துச்சு, 4 வளையல் உள்ள மாதிரியும் இருந்துச்சு. நிறைய லேடிஸ் இதில் பார்த்து எடுத்தாங்க. இதில் நிறைய பேர் வளையல் எடுத்தாங்கங்க. கூட வந்த ஜென்ஸ் எல்லாம் பாவமாக நின்றுட்டு இருந்தாங்க. லேடிஸ் அதை பற்றியெல்லாம் கவலையே படலைங்க. எவ்வளோ விலையாக இருந்தா என்ன, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அள்ளி எல்லாத்தையும் பில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க.
அந்தந்த டேபிளுக்கு கீழேயே விலையெல்லாம் போட்டிருந்தாங்க, இல்லைனாலும் டேபிளுக்கு மேலேயே அந்த விலையை வச்சுருந்தாங்க. நிறைய டிசைன், நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க. ஒன்று ஒன்று பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்தது.
ஒட்டியானம், ஆரம், நெக்லஸ், தோடு இந்த மாதிரி நிறையங்க மோதிரம் இருந்துச்சு, வெள்ளி கொலுசு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வெள்ளியிலேயே செயினும் இருந்துச்சு, கருப்பு மணி வச்சு அந்த செயினுங்களும் இருந்துச்சு, ஜிமிக்கிலேயும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறைய டேபிளுங்க. ஒரு லைனில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 டேபிள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 லைன் 6 லைனுக்கு இருந்துச்சுங்க. பார்க்கும்போது அவ்வளோ லேட் ஆகிடுச்சு எனக்கு. நாங்கள் ஒரு 6 மணி போல் இங்கே போனோம். நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா 8-9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே கிளம்பையிலேயே. சரி வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சீக்கிரமாக எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டணுமேன்றதுனால எல்லாத்தையும் காட்டினோம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஜென்ஸுக்கு பிரேஸ்லெட், காப்பு, மோதிரம் இது 3மே அவங்களுக்கு உண்டானதாக இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே லேடிஸ்க்கு உண்டானது தாங்க. நான் அங்கே பார்க்கும்போது பேராக வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் போய் ஒன்றை எடுப்பாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, கீழே விலைய பாரு அப்படின்னு. எல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், 1200 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு வச்சுட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா நம்மள மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்கடா அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டுங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்க போகலாங்க, ஏதாவது நல்லா இருந்தா அப்படின்னு சொன்னால் அவர் கிளம்பியிருக்கவே மாட்டாருங்க. அதனால் நான் யூடியூப்க்கு வீடியோ போடணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ஒன்றாவது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஆனால் எல்லாமே விலை கூட தாங்க இருந்தது, எதுவுமே கம்மியாக இல்லை. கம்மியாக இருந்தது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதனால் வேறு வழியே இல்லாமல் வாங்காமல் வீடியோ மட்டும் நான் கவர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ஆனால் சந்தோஷங்க, எங்கடா இவ எதையாவது எடுத்து செலவு வச்சுருவாளோன்னு. ஆனால் பார்த்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே ரொம்ப விலை கூடங்க. நான் 80% ஆஃபர் இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்கிறதெல்லாம் ஒரு 700 ரூபாய் 600 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஏதாவது ஒன்றாவது எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கலைங்க. பிடிச்சது எல்லாமே விலை கூட தான் இருந்தது. அதனால் நான் எதுவுமே எடுக்கலைங்க. நிறைய லேடிஸ் விலையை பற்றி கவலைப்படுறதில்ல. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், விலையை பார்க்காம வாங்கிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும் நம்ம போனோம் அதுக்காகனாவது ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும்னு வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி கவரிங் நகை வாங்குறது, நம்மள்ட்ட வேறு நகை இல்லை, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் புது நகை வாங்கலாம். சும்மா நம்ம போனோம் பார்த்தோம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய விலை போட்டு நகை வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் நம்ம ஃபேமிலிக்கும் ஏற்றதும் கூட. நான் நிறைய லேடிஸை பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் காசை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிடுவாங்க. அது நம்மளுக்கு இப்போ தேவையா தேவையில்லையான்னு கூட யோசிக்கவே மாட்டாங்க. நான்லாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. எனக்கு தேவை அப்படின்னும் போது நான் வாங்கிக்குவேன். தேவை இல்லைன்னா அது எவ்வளோதான் காஸ்ட்லியாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஜுவல்லாக இருந்தாலும் சரி, நிறைய விலை போட்டு ஒன்றும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த ஒன்றை எடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறத விட அதில் ஒரு 3 எடுத்தோம் அப்படின்னோன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போட்டு போகலாம். வெரைட்டியாக நம்மள்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸோ இல்லை நிறைய ஜுவல்லோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது ரொம்ப நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, லேடிஸோட மைண்ட் செட்டே ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போகிறோன்னா புது ட்ரெஸ்ஸோ புது நகையோ போட்டு போனோம்னாலே ஒரு புது சந்தோஷம் நமக்குள்ளே வரும். காஸ்ட்லியாக ஒன்று வாங்கி ஒரே ஒரு ஃபங்க்ஷனோட அந்த சந்தோஷம் முடியறதுக்கு 4-5 வாங்கினா 4-5 ஃபங்க்ஷனுக்கு சந்தோஷமாக போகலாம்ல. நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.